வணக்கம். இந்த வீடியோல டிசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இது மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்ததோ இல்லையோ, ரொம்ப நெகட்டிவிட்டி தான் அதிகமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு வருஷமா லோகேஷ் கனகராஜ வாங்கின அடிகள், அது அவரை பத்தி வந்த அந்த மீம்ஸ் ஆகட்டும், எல்லா டெம்ப்ளேட்ஸையும் வச்சு நிறைய கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் கடைசி வருஷம் இதே டைம்ல கூலி ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனக்குள்ள ஆன ஒரு அந்த படம். அதுக்கு அடுத்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி அருண் மதேஸ்வரன், லோகேஷ் கனகராஜ இயக்கி சன் பிக்சர்ஸ் கீழே ஒரு படம் இந்த மாதிரி பண்றாங்கன்றதே நிறைய பேருக்கு என்னடா இது ஒரு காம்பினேஷன்ற மாதிரி ஒன்று இருந்தது. பட் அகைன் எல்லாருக்குமே ஒரு கம்மியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. ஏன்னா அருண் மதேஸ்வரனோட முந்தைய படங்களாகட்டும், லோகேஷ் கனகராஜோட படங்கள், அந்த படங்கள் மேல வந்த விமர்சனங்கள் இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் கிரியேட் பண்ணல. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கே தெரியும், கேப்டன் மில்லர் ஆகட்டும், சானிக் ஆயுதம் ஆகட்டும், ராக்கி ஆகட்டும், படங்கள் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கும். படத்துல ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், பெருசா அது ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய அளவுக்கு மோசமான படம் இல்லைன்னாலும் எதிர்பார்த்த அளவுக்கு யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகலைன்றதுதான் நிஜம். என்னதான் கதை அதுக்கு உள்ள நல்ல ரிவெஞ்ச் வச்சு அந்த இடம், லொகேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஈவன் எனக்கும் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. நான் சானிக் ஆயுதம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கேப்டன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபீல் தான் இருந்தது. பட் அகைன் அதனால இந்த படத்துக்கு மேல யாருக்குமே பெருசா எதிர்பார்ப்பு இல்லை. பட் இவங்க அப்பப்ப ரிலீஸ் பண்ண அந்த சிங்கிள் ட்ராக்ஸ் வந்து கொஞ்சம் படத்துக்கு மேல எதிர்பார்ப்பு கொஞ்சம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. இன்னும் சொல்லப்போனா முக்கியமா சொல்லணும்னா, அந்த ஆல்ரெடி நம்ம எல்லாருமே கேட்ட ராக் ஆஃப் ரிகெஞ்ச்ன்ற அந்த ஒரு ட்ராக் ஆல்மோஸ்ட் செம்ம ஹிட்டு. இன்னும் சொல்லப்போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், இந்த படத்தோட 15 பாடல்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல்கள்லாம் சொன்னா அந்த படத்தோட பேக்ரவுண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பாடல்கள் பெருசா எதுவுமே இல்லை. ஃபுல்லா அனிருத் அவருக்கே உரித்தான ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ஜஸ்ட் லைக் தட் அவரோட ஸ்டைல்ல போட்ட மாதிரி தான் அது. ஏன்னா இந்த படத்துல எங்கேயுமே ஒரு கம்பல்ஷன் இல்லை, நீ இந்த மாதிரி இந்த ஒரு ட்ராக் போடணும், இப்படி ஒரு ரொமான்டிக் கமர்ஷியல் ட்ராக்ஸ் எல்லாம் போடணும்னு இல்லை. ஒரு ஏதோ அவங்களுக்குள்ள ஃப்ரீயா விட்டு அடிச்செடுத்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 14-15 ட்ராக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணாங்க. பட் உங்களுக்கே தெரியும், அப்பவும் படம் வர்றதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பெருசா எதிர்பார்ப்புலாம் கிடைக்கல. பட் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அனிருத்துக்காகவே நிறைய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது, ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அந்த பாடல்களுக்காக. அந்த மாதிரி தான் அனிருத்துக்காக உள்ள போன பேர் தான் நிறையா. பட் படம் ஃபார்ச்சுனேட்டா நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. ஒரு நல்ல ஒரு விமர்சனமும் இப்போ வாங்கி படம் நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்லா ஹவுஸ்ஃபுல்லாவே இப்போ நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஓரளவுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பீரியடுக்குல கொஞ்சம் காட்டுறாங்க. 2011-12 அந்த மாதிரி சமயங்கள்ல காட்டுறாங்க. அதுல இவங்க லோகேஷ் கனகராஜ் அவருடைய கேங்ல சின்னதாக ஒரு கேங்கு, தலைவாசன் விஜய் அப்படின்னு கொஞ்சம் பேர்லாம் ஒரு கேங்கா இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னன்னா லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் மாதிரி. இன்னும் சொல்ல போனா முக்கியமா அந்த டைம்ல அவங்க பண்ணக்கூடிய கிரைம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட்ல போலீஸ்ல அவங்க கிட்ட இருக்கிற அந்த துப்பாக்கி எடுத்துட்டு அவங்கள இந்த ஆதாரமா வச்சிருப்பாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணது, சீஸ் பண்ணதெல்லாம், அதை வந்து கடத்தி அதை கொஞ்சம் பிளாக் மார்க்கெட்ல விற்கிறதுக்காக அந்த ஒரு பொழப்பா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதனால போலீஸ் சைட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல அந்த ரவுண்டுக்குள்ள போடுறப்போ, அந்த இடத்துல ஒரு ஏழையான ஒரு ஒரு வயசான ஒரு அப்பா, அவருடைய பிள்ளை, அப்புறம் ஒய்ஃப் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்த வித்து காசோட வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஜனம் யாரும் இல்லாத ஒரு காட்டுல. அந்த இடத்துல ஒய்ஃப் முன்னாடி போயிடுறாங்க, அந்த சின்ன பையனும் வந்து முன்னாடி போயிடுறாங்க. இவரை வந்து வேலைக்காக அந்த பேரிகார்டை வந்து மூவ் பண்றதுக்காக இருக்க வச்சு, கடைசியில் அவர்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சு அவரை கொன்னுட்டு அந்த பணத்தை அந்த போலீஸ்காரர் எடுத்துக்கிறாரு. இதை வந்து போய் லோகேஷ் கனகராஜ் டீம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த ஒய்ஃப் எல்லாமே. இந்த மாதிரி போலீஸ்க்காக தான் ஹெல்ப் பண்ண போனாங்க, பட் இப்போ அவர் காணோம் அப்படின்னோடனே அவங்க எல்லாம் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது பணத்துக்காக அவரையே போட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ அந்த பணத்துக்காகவும் அந்த இழந்த பணத்தை மீட்கிறதுக்காகவும் இத்தனைக்கும் அந்த போலீஸ்காரன் மேல போட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவும் தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் அது அடுத்தடுத்து எங்கெங்கேயோ போகுது. போய் போலீஸ்காரன சீனா சும்மா இருக்குமா, இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஆரம்பிச்சு இந்த லோகேஷ் கனகராஜ் டீமை தேடுறாங்க. இவங்க அடுத்தடுத்த தப்பிச்சு போற இடத்துல போய் ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வர்றாரு லோகேஷ் கனகராஜ். அது எப்படி போய் முடிஞ்சதுங்கிறது தான் ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கிற ஒரு கதை தான். அது எப்படி போகுது, எந்தெந்த இடத்துல எல்லாம் போயிட்டு வாழ்க்கையில யார் யாரை சந்திக்கிறாங்க, யார் யார் இவர் சந்திக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில வந்ததுன்றதான் ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். நீங்க சொல்ல போனா ஒரு கேப்டன் மில்லர்ல, ஒரு சானிக் ஆயுதம்ல இருக்கிற ஒரு மாதிரியான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இதுலயும் ஃபீல் ஆச்சு. பட் இன்னும் சொல்ல போனா கேப்டன் மில்லரோடும் இதுல ஸ்டோரின்றது கம்மி தான், நீங்க பார்த்தா தெரியும். பட் அதுக்கு அடுத்து என்ன இந்த படத்தை எங்கேஜிங்கா கொண்டு போகுதுன்னா, படத்துல ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணி விட்டாங்க.
அதுக்கு அடுத்து பெருசா எங்கேயுமே போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லாவே போகுது. அடுத்தடுத்த இடங்களுக்கு போறாங்க. ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் ஓரளவுக்கு என்கேஜிங்கா தான் போகுது. அடுத்து அவங்க சென்னைக்கு போய் ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துல தங்குறதாகட்டும், இங்க ஒரு பாடகரை வந்து மீட் பண்றாங்க, அவங்க தான் சமைச்சா. அதுக்கு அடுத்து கதைகள் அங்கேயே போகுது. அங்கங்க இதை பேஸ் பண்ணி இவங்க நிறைய சண்டைகள்லாம் போடுற மாதிரி இருக்கு. படத்தோட பலமும் அதுதான். அங்கங்க போற வரவங்க எல்லாம் போட்டு அடிக்கிற ஒரு சண்டை காட்சிகள் தான் படத்துக்கு ஓரளவுக்கு அந்த அங்கங்க கொஞ்சம் உட்காந்து ரசிக்கிற மாதிரி பண்றாங்க. இத்தனைக்கும் ஏதோ சண்டை ஆரம்பிச்ச போதும் அனிருத் அவர் வேலையை ஆரம்பிச்சிடறாரு. என்ன சொல்ல போனா ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கும் அனிருத் ஒரு புது ட்ராக்கோட வந்து நானும் இந்த படத்துல இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு காமிக்கிறப்பதான் நிறைய பேருக்கு இந்த படம் அப்படியே இன்னும் ரொம்ப பெண்ட் ஆகி இன்னும் ஒரு என்கேஜிங்கா கொண்டு போகுதுன்னே சொல்லலாம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அருண் மாதேஸ்வரன் அனிருத்த கேப்டன் மில்லர்லயோ சாணிக்காயுதம் கூட கேப்டன் மில்லர்ல அனிருத் போட்டிருந்தாங்கன்னா படம் மேபி அது இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் எனக்கு பர்சனலா கேப்டன் மில்லர்ல படம் பாடல்களோ பிஜிஎமோ எனக்கு பெருசா எனக்கு எங்கேயுமே மைண்ட்ல நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலாம். மேபி நான் தப்பா சொல்லியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அனிருத் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை அப்படியே தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். அவர்னாலதான் இந்த படம் தெரிய வந்தது. அவர்னாலதான் இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான அதுதான். பிகாஸ் இந்த படத்துல அனிருத் இல்லைன்னா பாருங்களேன், பெருசா எந்த பாடலும் ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருந்தா நீங்க அனதர் ஒரு ஒரு அருண் மாதேஸ்வரனோட ரிவெஞ்ச் படம் ஒரு மாதிரி சண்டை எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற படமா தான் இருந்திருக்கும்னு நான் சொல்றேன். மேபி எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ அதுக்காகவே தான் நிறைய பேர் பாராட்டுறாங்க. நீங்க எந்த ஒரு ரிவ்யூவோ ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா அனிருத்ன்றவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல தப்ஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அவர் வாங்கின இந்த விமர்சனங்களாகட்டும் மீன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஈகரா. கடைசியில பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தான் சொல்லுவேன். படத்துலாம் சரி எஸ்கேப் ஆகிற அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் ஓஹோன்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி எங்குமே இல்லை. ஏன்னா அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஸ்கோப் படத்துல பெருசா எங்கேயுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடத்துல டைலாக் டெலிவரி தேவைப்படல. அவர் ஜஸ்ட் லைக் தட் அவர் கேஷுவலா இருக்கிறது தான் இந்த படத்துக்கு தேவைப்படுது. அதை அவர் அப்படியே அங்கங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவேன். பட் எகைன் ஒரு ஆக்டிங் வைஸ் மேபி நம்ம இன்னும் அந்த ஆக்டிங்ன்றதை நம்ம பெருசாக எங்கேயும் பார்க்கல. பட் பெருசா எதுவும் குறையும் சொல்ற மாதிரி எனக்கு தென்படலை. படம் போற ஃப்ளோக்ல போயிடுது. நிறைய இடத்துல அவர் கேமரா பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாத மாதிரி அந்த ஸ்கிரீன் கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னு நான் பாக்குறேன். சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அவங்க கொடுத்துருக்கிற கலர் டோன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட வர சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. முக்கியமா அது அவர் வந்து இந்த ஜில்ஜாங் ஜக்ல கூட வந்திருப்பாரு. எனக்கு எக்ஸாக்டா மைண்ட்ல இல்லை. மேபி இருங்க நான் பார்த்து சொல்றேன். அந்த மாதிரி சில கேரக்டர்கள் படத்தில் நல்லா இருந்தது. முக்கியமா வமிகா கோபி வர அவர்கள் ஆகட்டும், இன்னும் அப்புறம் ஒரு அந்த போலீஸ் கேங்ல ஒரு மெயினா ஒரு ஆள் இருப்பாரு. அவரு இந்த வெண்ணிலா கிஷோர் மாதிரியே ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பாக்குறப்போ இந்த சூதுகம்ல ஒரு கேரக்டர் வந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த அவரு தான் நினைச்சுட்டேன். பட் இது புதுசா யாரோ வந்திருக்காங்க. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. பட் என்ன அந்த ஒரு கேங்கோட அவரோட அந்த வில்லன் அந்த கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமேன்னு நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் லைக் தட் கிளைமேக்ஸ்ல போட்டு அடிச்சு தூக்கி போட்ட மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்தோட மியூசிக் அங்கங்க ரொம்பவும் ஹைலைட்டடா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ்ல ஒரு சண்டை வரும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ராகா ஆஃப் ரிவெஞ்ச் அங்கேதான் பிளே ஆகும். அந்த பிஜிஎம் வரப்பவே உங்களுக்கு தெரியும், ஓகே இதுக்கப்புறம் இந்த சீன் தெரிக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்டர்வல் அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்ல இந்த பிஜிஎம்மோட ஒரு சண்டை காட்சி வரும். ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சண்டை காட்சி ஆகட்டும். அந்த பிஜிஎம் வர அந்த இன்னும் எலிவேட் பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த சீன் அந்த ஜெயிலரோட வெற்றிக்காக ரஜினி சொன்னார் இல்லையா, படம் ஓரளவுக்கு சும்மா தான் இருந்து அப்புறம் பேக்ரவுண்ட் இந்த அணியோட ஒர்க் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் படம் வேற லெவல்ல இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரிதான் நார்மலா ஒரு ஒரு கில்பில் மாதிரியான படங்கள் பார்த்து குவென்டின் டரண்டினோ படங்கள் பார்த்து அருண் மாதேஸ்வரன் சில ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ராவான படங்கள் எடுத்துட்டு இருக்கிறதுல ஒரு அனிருத் மாதிரி ஒருத்தர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஜானர் தான் ஒர்க் பண்ண ஆசை. உங்களுக்கே தெரியும் அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம். அந்த ஒரு விஷயங்களை இன்வால்வ் பண்ணி கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே நீதாண்டா எனக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் செட் ஆகி போட்டு அடிச்சாங்களா என்ன, அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருந்தது. அப்புறம் இன்னொரு டிரைவர் கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர் படம் ஃபுல்லா ஒரு போனை வச்சு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போன் பேசுறேன். அதுவும் கிளைமேக்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இதை வைக்கதான் போறாங்கன்னு தெரிஞ்சது. அது நல்லா இருந்தது. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப்ல எங்கே ராகா ஆஃப் ரிவெஞ்ச் நம்ம திரும்பி கேட்க மாட்டோமான்னு நினைக்கிறப்பதான் செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல அந்த ராகா ஆஃப் ரிவெஞ்சோட மியூசிக் சில வேரியேஷன்ஸ் அங்கங்க வருது. உண்மையா சொல்ல போனா
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு கல்யாண மண்டபத்தில் அதை இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி போட்டதாகட்டும். அப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த 15 ட்ராக்ஸ்லேயே ஒன்று வந்ததுல ரோஸ் கைண்ட் ஆஃப் அந்த சாஃப்ட் வெர்ஷன் ஆஃப் அந்த ராக் ஆஃப் ரிவெஞ்ச் அதுவும் நல்லா இருந்தது. இதெல்லாமே தாண்டி கிளைமேக்ஸில் நான் ஸ்பாய்லர் எதுவும் கொடுக்கல, பட் கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல அந்த ராக் ஆஃப் ரிவெஞ்ச் வந்தது. அது இன்டர்வலுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குடான்னு சூப்பராக இருக்குன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அந்த பிஜிஎம்மோட பிளேஸ்மெண்ட்டும் அவங்க அந்த கதாபாத்திரங்கள் வரதும் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காட்சி வரும். மிகா கோபி அந்த சீன்ல ரொம்பவே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல அங்கே இங்கெல்லாம் கொண்டு வந்து சுற்றி கொண்டு வந்து ஒரு வழியா இந்த 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 படத்தை வந்து ஒரு குட் இன்டென்ஷனுக்காக தான் நான் வந்து இந்த வயலன்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி ஓகே நல்லா இருக்குடா, நீ வந்து படம் ஃபுல்லாக வைலன்ஸ் காமிச்சிட்டு ஆரம்பத்தில் எங்கே எதுக்காக ஆரம்பிச்சாங்களோ அது கொஞ்சம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் வச்சு அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அறுபது மாதங்கிற படங்களும் இருக்கும். அப்படிதான் இதுவும் இருந்தது. ஒரு படம் முடியும் போது ஓகே நல்ல படம் தான், ரெண்டு பேருக்கும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே. அவினாஷ் ரகுதேவன் கிட்டி அந்த கேரக்டர் தான், அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. சரி ஓகே. இது இப்படி இந்த படங்கள் சரி இந்த எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல வந்து ஸ்டன்ஸ் ஆகட்டும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. படத்துல டைலாக்ஸ் கூட எங்க நல்லா இருந்தது. ஆப்வியஸா இது ஏ சர்டிஃபிகேட் தான், 18+ தான், அவங்களுக்கே தெரியும். சரி ஓகே. பட் இந்த விஷயங்கள் இந்த படத்துல நான் ஜஸ்ட் இவ்வளவு நேரம் வந்து இந்த படத்துல வந்து பிடிச்சது, சரி அங்கங்க என்னென்ன ஒர்க் அவுட் ஆகாம இருந்ததெல்லாம் வந்து சொல்லிட்டோம். அப்கோர்ஸ் இந்த படம் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். உங்களுக்கு ஈஸியாக ப்ரெடிக்டபிள். பட் எங்கே அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம்ல லோகேஷ் கனகராஜோட பர்ஃபார்மன்ஸும், அனிருத் கொஞ்சம் ஓப்பனாக விட்டா அவர் எவ்வளோ ஜாலியாக ஒரு ஃப்ரீடமாக ஒரு மியூசிக் போடுவாரோ அந்த விஷயத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு கன்சர்ன் அப்படின்னு வைக்கணும்னா இது ஜஸ்ட் பூமரிங்காக தான் இருக்கும். பட் நீங்களே சொல்லுங்க, இந்த படத்தில் ரொம்ப ஓவர் வயலன்ஸாக இருக்கு, 18+ தான். பட் இது ஒரு ஓடிடியில் வரும். எப்படியும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஏன் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதோட படத்தோட ஃபுல் வெர்ஷன் 2 மணி நேரம் 50 நிமிஷம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் பே ஆகுறது 2 மணி நேரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் பெருசாக எந்த இடத்துல கட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஓடிடியில் வரப்போம் உங்களுக்கே தெரியும், இதே மாதிரி பெருசா எந்த கட்டும் இல்லாமல் வரும். அப்போ உங்களுக்கே தெரியும் இது 18+ மாதிரி இருக்காது. ஐ மீன் 18+ கீழே இருக்கிற நிறைய ஆடியன்ஸுக்கும் இது வந்து ஆக்சசபிள் இருக்கும். அப்படி என்ன இதுல இருக்குன்னு தான் நிறைய பேர் அப்பதான் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல இவங்க ரொமான்டிசைஸ் பண்ற விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. ஒரு படத்துல வந்து ஒரு லீடு கேரக்டர்ஸ் பண்ற விஷயங்கள், ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து அந்த ப்ராஸ்டியூட் அந்த மாதிரி இடத்துல அந்த ஒரு விஷயங்கள் ஆகட்டும், வெளிப்படையா சில விஷயங்கள் காட்டுறதெல்லாம் ஓகே. கதாநாயகன் கேரக்டரும் வந்து பண்ற அந்த வயலன்ஸ், தம் அடிக்கிறது, சீனுக்கு வந்து சரக்கு அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதை ரொமான்டிசைஸ் பண்ணி காமிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கான்சென்டா இருக்கு. ஏன்னா இந்த படம் நல்லா இப்போ ஓடலன்னா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. இப்ப நல்லா ஓடுது, எல்லாருமே இந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு நல்லா பார்ப்பாங்க, ரசிப்பாங்கல்ல, ஓகே. பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சரி இந்த படம் பார்த்துட்டு போய் நான் இறங்கி வயலன்ஸ் பண்ண போறாங்க, இறங்கி தண்ணி அடிக்க போறாங்க, இறங்கி இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லுவேன். பட் ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணணும்னு நினைக்கிறவன், பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு இது தப்பு இல்லை. ஒரு ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அகைன் மேபி நான் தப்பா இருக்கலாம். இதெல்லாம் எங்க குமுலேட் ஆகும்னா இதை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி படம் எடுத்தா ஒர்க் அவுட் ஆகுது, படம் ஃபுல்லா சண்டையை போட்டு கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன், குட் டென்ஷன் படிப்புக்காக தான் பண்ணன்ற மாதிரி காமிச்சா போதுன்ற மாதிரி வச்சா போதுன்ற மாதிரி காமிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி படத்தை படமா பாடுறான்னா அப்கோர்ஸ் படத்தை படமா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிறைய படங்கள் தான் நம்ம பண்ற நிறைய தப்புகளை வந்து நார்மலைஸ் பண்ணி இப்படிலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவராலா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லோவரா இருந்ததுனால நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகி சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்தது. பட் இப்போ வர ரிவ்யூஸ் எல்லாம் ஓவரா எக்ஸாக்சேட் பண்ணி அதை பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சுட்டு பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. ஓட்டில வந்ததுக்கு அப்புறம் மேபி எப்படி இது பேக் ஃபயர் ஆகும்னு தெரியல. பட் அகைன் எனக்கு நான் உங்களுக்கே தெரியும் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் பார்த்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீலும் இருந்தது. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்றது சொல்லுங்கள். தேங்க்யூ.